பிரயோஜனம்? ஒரு கும்பலத்துல வேணும் அப்படின்னு எங்க அப்பா பெருமானிடம் வேண்டிக்கிட்டார். அவர் வேண்டிக் கொண்டதுங்கிறங்க வேட்டையாட போகும் பொழுது வெள்ளிக்கிழக்கு தொண்டில் கொண்டு வந்து வேண்டிய காரணத்தினால் வெள்ளிக்கிழமை பகிரட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல். வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு நீங்கள் வரீங்களா? வரலன்னா போ. மத்த 3 பேர் மட்டும் வாங்க, இல்ல மத்த 2 பேர் மட்டும் வாங்க. நான் நீ என்று சொல்லப்படும் முதலிகள் விட்டாது, நாம் என்று சொன்னால்தான் முதலிகள் கூட விட்டோம் அப்படின்றாங்க. அந்த வகையில ஒற்றுமைக்கு இலக்கணமாக நம்ம எல்லோருமே சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறது ஒரு புறம் இருந்தாலும் 5 வயதுல இருந்து அரியா பருவத்தில் இருந்து அப்படி ஒரு காதல் யாருமே சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், சரி, ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான். ஏன் இப்படி சொல்றீங்க? தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன். என் காதல்ல ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருக்கு ஏற்கனவே ஒரே ஒரு தடவை திருமணம் ஆயிருக்கு. ஒரு தடவை ஆயிருக்கு? ஒரு தடவை தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை ஆயிருக்கு. தெரியாம எத்தனையோ இருந்தாலும் அவர் அப்படித்தான், ஆண்மகன் அப்படித்தான் இருப்பாங்க. வச்சு வாழ போறது நான் தானே, நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க? ஆமா, நான் சமாளிச்சுக்கிறேன், எது வந்தாலும் பார்ப்போம் அப்படின்ற முறையில என்ன திரும்ப முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து விட்டு விடவே மாட்டேன் யாருக்குமே. உகர புள்ளியா அந்த காலத்துல
சொல்லி கொடுத்த மரியாதை வச்சுட்டீங்கல்ல. ஆமா, நீங்க மியூசிக் காலேஜ் வச்சிருக்கீங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கை விரலில் பிறந்தது நாதம் பண்ணுவான். இசைக்கு மயங்காத இதயம் உண்டு இருக்கிறார். இறைவனே இசைக்கு மயங்கக்கூடியவன். அதனாலதான் அப்பேற்பட்ட உன் வாய் எப்பத்தாண்டா சும்மா இருக்கும்? தொண்ணு யாரு இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கு. வீட்டுல எம்பிட்ட அடிச்சாலும் திறந்த மாட்டேன். எப்படி தரப்பா? இறைவனே இசைக்கு மயங்கக்கூடியவன். அப்பேற்பட்ட சிவபெருமானையே கொடுற நாடு ராவணேஸ்வரன் என்ன செய்கிறார்? சாமகானத்தை பாடி அவருடைய தலையில் ஒன்றை எடுத்து கையை வீணையாக வைத்து உடம்பில் ஓடக்கூடிய அனைத்து நரம்புகளையும் தந்தியாக மீட்டி சாமகானத்தை பாடி இறைவனையே வசியப்படுத்தினார். அந்த வகையில உட்கார்ந்து இருக்கிறவங்களை நம்ம வசியப்படுத்த முடியாதா என்ன? நான் பாடுறேன் அப்படின்னா உங்களுடைய துணை இருந்தா தான் பாட முடியும் இல்லையா? 4 பேருமே மிக சிறந்த முறையில் வாசிங்க. உங்க 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றி. வருஷம் முறை உங்களையே சந்திக்கணும் அப்படின்னு நான் அந்த இறைவன் வேண்டிக்கிறேன். ஆனா நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காலதாமதம் காரியக்கிட சந்திக்கக்கூடியவர்களை விரைவாக சந்திக்கணும். எல்லாரும் ஏன் உண்மையா உட்கார்ந்து இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா 45,000 போச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. என்ன நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா 35,000 முடிஞ்சு. நான் அவரை வெளியே தள்ளி விட்டோம்னா அதனால அவர் அப்புறமா அவரை பத்தி பிறகு பேசுவோம். நல்ல நேரத்துல தீய சக்திகளை பத்தி பேசக்கூடாது. அதனால காதல சொல்லணும் அப்படின்ற முறையில சொல்லுங்க. நினைச்சு ஏன் மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. நிச்சயமாக எனக்கு கிடையாது. எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி இளைஞர் இந்த மாதிரி ஒளிபெருக்கி இருந்தால் தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அதே சமயத்துல இந்த மாதிரி இசைக்கலைஞர்களும் இருக்கணும்.
நீங்க வாசிக்கிறது என்னவோ நல்லா தான் இருக்கு. சரி. ஆனா ஏன் காதுக்கு மட்டும் இந்த பாட்டு வேற மாதிரி கேக்குது. எப்படி? வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில அப்படிதான் கேக்குது. ஏன்னா ராகம் பெறப்பட்ட ராகம் இந்த ஒரு நேரத்துல கேட்கும் பொழுது இனிமையாக இருக்கக்கூடிய ராகம். அதே சமயத்துல யாராரு காவலுக்கு போறோம் அப்படின்னா நாம என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிற பெண்ணையும் முதலாக சந்திக்கிறேன். அவளையும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கு. இன்னொருத்தி வேற வந்திருப்பதாக தகவல். ஆனா அவ எப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. அதற்கு முன்பாக காதல்ல பிரச்சனை இருக்குங்கன்னு இல்ல, நீங்க 4 பேரும் சேர்ந்துதான் தானா பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம் மேடம். நீங்க 4 பேரும் சேர்ந்துதான் எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும். முடிச்சுட்டீங்களா? அதனால என்னுடைய காதலான முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தரத்தான் குறிக்கும். என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல. என் கண்ணுக்கு அவரை தவிர அவர் யாருமே அழக மாட்டாங்க. அப்பேற்பட்ட அழகன சண்முகன சர கார்த்திகேயன பாலன குகன அழகு நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் நடந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த உங்க எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா நீங்க யாருமே கவனிக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம ஊருக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு சாப்பிடுவதற்காக போய் அமரும் பொழுது கொஞ்சம் சைவ சாப்பாடு இல்லை அப்படின்றதுக்காக நான் எழுந்து வந்துட்டேன். ஆனா அந்த மாதிரி வள்ளிப்பில் இப்படி எழுந்துருச்சு போயிருச்சு அப்படின்னு அன்பு உடன் பிறந்த அண்ணார் மாதிரி ஆசிரியர் பெருந்தகை அவர்கள், அதே மாதிரி அந்நியார் அவர்களும் வேகமாக வந்து நீங்க வந்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்தவங்க பசியோடு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இருவருமே வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினாங்க. இதெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் எதற்காக அப்படின்னா அவருடைய குணத்தை பொறுத்தது. அது மட்டுமல்லாது நாடக கலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகப்பட்டது. அப்பேற்பட்ட அண்ணனுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணன் இங்க வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் அன்பு அண்ணன், உடன் பிறந்த சகோதரர் மாம்போ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆமா, அதனால சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். பிடிவாதேர் தங்கச்சங்கிலி இன்னும் பங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் எஞ்சிவ தோழி கொஞ்சியதோ
நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று ஒன்றுதான் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுவா சாட்சியம்மா அதுவா சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று ஒன்றுதான் சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது செய்த குற்றம் இல்லை இது செய்த குற்றம் நன்றி தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியின் பானம் மண்ணி விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று சாட்சி அம்மா சாட்சி ஆண்டவன் அறிய ஒரு துளி வஞ்சமில்லை ஆண்டவன் அறிய ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு நமக்கு யாரும் இல்லை மனதுக்கு மனது கொஞ்சம் போது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று சாட்சி